சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் சிறைக்கு செல்கிறாரா? சற்று முன் பரபரப்பு. அதாவது ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டதா மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அதாவது மின்சாரத்துறையில் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டதா சொல்லப்பட்டது. ஆனால் அந்த திருட்டு வேலையில் 32 ஹார்ட் டிஸ்குகள் கிடைத்ததாகவும் அதில் உள்ள டேட்டாக்களை அழித்துவிட்டு பிறகு அதை ஒரு ஹார்ட் டிஸ்கை 3000 ரூபாய் என விற்றதாக இருவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் போலீஸ். மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த 2 பேரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்களாம். எதனால் 18 ஹார்ட் டிஸ்குகளை திருடினீர்கள், பிறகு எதனால் 32 ஹார்ட் டிஸ்குகள் ஆனது, யாரும் இல்லாத நேரத்தில் எதனால் உள்ளே புகுந்து திருடினீர்கள், யார் கூறி இந்த ஹார்ட் டிஸ்குகளை நீங்கள் திருடினீர்கள், மேலும் ஹார்ட் டிஸ்கில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது என தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்திட்டு வராங்களாம். அதற்கு அந்த இருவர் கூறிய பதில்கள் தான் தற்போது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்கின்ற நினைப்பில் பல கான்ட்ராக்டுகளை ஸ்டாலின் மற்றும் செந்தில் பாலாஜி போன்ற முக்கிய அமைச்சர்கள் கொடுத்ததாகவும் அதில் 35% பங்குகள் கான்ட்ராக்டின் மூலமாக வாங்கியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எதிர்பாராத விதமாக 108 இடங்களில் வெற்றி பெற்று தாவேகா ஆட்சி அமைத்தது. திமுக படுதோல்வியை சந்தித்தது. இதனால் எப்படியாவது விஜயை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக எடப்பாடியை முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என திமுக உள்ளடி வேலைகளை செய்தார்கள். கடைசியில் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. தற்போது திமுகவின் கூட்டணி அனைத்தும் கலைந்து தாவேகா பக்கம் ஆதரவை தெரிவித்து விட்டார்கள். அதிமுக என்கின்ற 3வது அணியினர் கட்சி தற்போது இல்லாமலே சென்று விட்டது. அதற்கு காரணம் இவர்கள் செய்த உள்ளடி வேலைகள் தான். திமுக செய்த ஊழல், லஞ்சம் வாங்கியது, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் செய்த குற்றத்தால் தான் திமுகவின் எதிர்ப்பு அலையால் தாவேகா வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து முறைகேடாக பல்வேறு டெண்டர்கள் மற்றும் மின்சாரத்துறையில் மின் மாற்றிகள் கொள்முதல் செய்த ஊழல் அனைத்தும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறதாம். எப்படியாவது தாவேகா ஆட்சியை கலைத்து விடலாம், அதனால் அந்த ஹார்ட் டிஸ்கை திருடி அதில் இருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸை அழித்து விடவும் என திமுகவின் முக்கியமான அமைச்சர் இந்த அசைன்மெண்ட்டை அந்த 2 நபரிடம் கொடுத்ததாக தற்போது அதிர்ச்சிகரமான செய்திகளை அவர் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி தாவேகா ஆட்சி அமைத்ததிலிருந்து திமுகவுக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கும் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தனியார் நிறுவனங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதாம். அதாவது கான்ட்ராக்ட் வாங்கிய தனியார் நிறுவனங்கள் ஒன்று பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் திமுகவின் ஆட்சி அமைக்க வேண்டும் என பிரஷர் போட்டு வருகிறார்களாம். இதில் ஏதாவது ஒன்றை செய்யுங்கள், ஆனால் இப்போது பணத்தை கொடுத்தாலும் கூட அந்த முக்கியமான டெண்டர்கள் அனைத்தும் அடங்கிய அந்த ஹார்ட் டிஸ்கை பறிமுதல் செய்தால் நிச்சயம் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவோம் என்கின்ற பயம் திமுக தலைமைக்கு வந்துவிட்டதாம். இதனால்தான் அந்த 32 ஹார்ட் டிஸ்குகளை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக திமுக இந்த உள்ளடி வேலைகளை ஈடுபட்டதாகவும் அதில் தற்போது வசமாக இவர்கள் சிக்கி கொண்டார்கள். மேலும் சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் ஏன் பொருத்தப்படவில்லை? காரணம், கான்ட்ராக்டர்கள் எளிதாக அங்கு வந்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த சிசிடிவி கேமராக்களை பொருத்தவில்லை என்கின்ற அதிர்ச்சி தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஆவணங்கள் இருக்கக்கூடிய அறை, மின்சாரத்துறையில் அனைத்து ஆவணங்களும் அங்கு பணியாற்றக்கூடியவர்களும் முக்கியமான விசாரணைக்கு உட்படுத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தபோது ஏன் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இல்லை, அதுதானே இங்கு முக்கியமாக இருக்க வேண்டும் என கேட்டார்களாம். ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து சிசிடிவி கேமராக்கள் நாங்கள் பயன்படுத்தவில்லை. இதற்கு முன்னாள் ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அரசாங்கம், மின்சாரத்துறையில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இங்கே சிசிடிவி கேமராக்களை வைக்கக்கூடாது என்று தெரிவிச்சிருந்தாங்களாம். தற்போது தவறு நடந்த இடமும் இந்த இடம்தான். இதனால் தான் தற்போது ஒட்டுமொத்த குற்றவாளிகளும் இவர்கள்தான் என்று கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை வைத்து திமுக ஆட்சியில் இருந்த செந்தில் பாலாஜி இதில் அடங்கும்.
மேலும் இவர்கள் அனைவரையும் தற்போது விசாரணைக்கு அழைத்து செல்லலாம். மேலும் செந்தில் பாலாஜி எம்எல்ஏவாக இருக்கிறார். அதனால்தான் சிறப்பு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் முயற்சி செய்து வருகிறார்கள். தொடர்ந்து தமிழக அரசிடம் கடிதம் எழுதி அனுமதி கேட்டிருந்தார்கள். அதற்கு விஜயமே அனுமதி கொடுத்து விட்டார். அதைத் தொடர்ந்து ஆளுநர் அருளேக்கரிடம் அனுமதி வழங்குவதற்காக தற்போது லெட்டர் எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்திற்கு பதில் கடிதம் எழுதிய அருளேக்கர், தாராளமாக செந்தில் பாலாஜியை நீங்கள் அழைத்து சென்று விசாரிக்கலாம், அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவரை சிறையில் கூட அடைக்கலாம் என்று அனுமதி வழங்கியிருக்கிறார். இது செந்தில் பாலாஜி மற்றும் ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது செந்தில் பாலாஜியே ஒரு சாமானிய மனிதர் தான். அதனால் அவரை கைது செய்வதால் எந்த பிரச்சனையும் வராது. எப்போது வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜியின் வீட்டிற்கு அதிரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே சென்று கைது செய்யலாம் என்கின்ற விஷயமும் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வேலைக்கு பணம் வாங்கி அதில் சிறை சென்று தற்போது ஜாமீனில் இருக்கிறார். அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஒருவேளை கைது செய்யப்பட்டு இதற்கு காரணம் யார், ஸ்டாலின் தான் ஒருவேளை காரணமா என்கின்ற வாக்குமூலங்களை அவர் கொடுத்தால் கண்டிப்பாக திமுகவில் உள்ள 15 அமைச்சர்கள் வரை மாட்டலாம். முக்கியமாக ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படலாம் என்கின்ற தகவல் தற்போது இணையத்தில் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. மேலும் அந்த ஹார்ட் டிஸ்கை ரிக்கவரி செய்து விட்டார்கள். அதில் இருக்கும் விஷயங்களை ரிக்கவரி செய்தால் கண்டிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் செய்த ஊழல்கள் அனைத்தும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்கின்ற தகவலும் வந்திருக்கிறது. நாம் தாம் 2வது முறை ஆட்சியை அமைப்போம் என்று பகல் கனவில் திமுக இருந்தது. ஆனால் மக்கள் அதை எல்லாம் முறியடித்து, நீங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுக்கவில்லை, நீங்கள் மிகவும் மோசமான ஆட்சியை தான் கொடுத்திருக்கிறீர்கள், இனியும் உங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கேற்ப மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக வாக்குகளை செலுத்தியதோடு திமுகவின் ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. திமுகவின் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விசிகா, முஸ்லீம் லீக் மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக ஆதரவோடு திமுகவின் விசுவாசியாக இருந்த கூட்டணியில் இருந்த கட்சிகளும் அமைச்சர் பதவியில் இடம் கொடுப்பதாக விஜய் அவர்கள் தெரிவித்த நிலையில் வெளியே இருந்து ஆதரவில் கொடுத்தவர்கள் அனைவரும் இப்போது கூட்டணிக்குள் விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டும் என அடுத்த 5 ஆண்டுகள் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்தர்பட்டி அடிச்சிட்டாங்க. 2026 ஸ்டாலின் அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஆண்டா மாறி இருக்கும். உதயநிதி அவர்களை இனி திமுகவின் தலைவராக மாற்றவே முடியாது. அல்லது ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் அடுத்த முக்கியமான பதவிகளை கொடுக்க முன்வந்தாலோ அது வாரிசின் அடிப்படையில் அமைந்துவிடும். மக்கள் அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. திமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிடும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. மேலும் உதயநிதி ஸ்டாலினும் தற்போது திணறி கொண்டுதான் இருக்கிறார்கள். திமுக தற்போது உடைந்துவிடும், 2ஆக பிரியும் தருவாயில்தான் உள்ளது. ஒருவேளை திமுகவின் முக்கிய அமைச்சர்களும் சிறைக்கு சென்று விட்டால், ஸ்டாலினே சிறைக்கு சென்று விட்டால் திமுகவின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.